श्रीमते रामानुजाय नमः। कस्तूरीतिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं सुललितं कण्ठे च मुक्तावळी गोपस्त्री परिवेष्टितो विजयते கோபாலசூடாமணிः. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக பல அவதாரங்களை எடுத்தான். வேதங்களே எம்பெருமான் பலபடியாக பிறக்கிறான் என்பதை தெரிவிக்கிறது. அஜாயமானஹா பகுதா விஜாயதே. பிறப்பில்லாத எம்பெருமான் பல பிறவிகளை எடுத்து பல அவதாரங்கள் செய்து இந்த உலகத்தை ரட்சிக்கிறான். என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று சுவாமி நம்மாழ்வாரும் அற்புதமாக எம்பெருமானுடைய அந்த அவதாரங்களை பற்றி தெரிவிக்கிறார். தேவ மனுஷ்ய திரியக் ஸ்தாவர ஜங்கம என்று ஜீவராசிகளுக்குள்ளே எத்தனை விதம் இருக்கிறதோ அந்த எல்லா விதத்திலையும் எம்பெருமான் அவதரிக்கிறான். இப்படி எம்பெருமான் பல அவதாரங்களை எடுக்கும் பொழுது அந்த அவதாரங்களுக்கெல்லாம் எது காரணம் என்றால் தம்முடைய இச்சை, விருப்பம், சங்கல்பம். பெருமான் தாமே விரும்பி இந்த உலகத்திலே அவதரிக்கிறார். நாமெல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய அனாதி காலமான கர்மம், புண்ணிய பாப ரூபமான கர்மத்தினாலே நாம் பிறக்கிறோம். எம்பெருமான் எப்பொழுது பிறக்கிறார் என்றால் யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியம் என்று எப்பொழுது அதர்மம் தலை தூக்குகிறதோ, எப்பொழுது தர்மத்திற்கு வாட்டம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவதரிக்கிறேன். என்னுடைய சங்கல்பத்தினாலே, விருப்பத்தினாலே இந்த பூவுலகத்திலே அவதரிக்கிறேன் எம்பெருமான் தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமான் பல படிகளாக அவதரித்திருக்கிறான். அப்படிப்பட்ட எல்லா அவதாரங்களுக்குள்ளே எம்பெருமானுக்கு மிகவும் ஆனந்தத்தை தந்த ஒரு அவதாரம் என்பது எதுன்னா அது இந்த எல்லா அவதாரங்களுக்குள்ளேயும் இறுதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். எம்பெருமானே மிகவும் விருப்பம் கொண்டு கண்ணனாக அவதரித்தாராம். ஆழ்வார் பாசுரத்தில் அற்புதமாக தெரிவிக்கிறார். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும். தேவர்கள் எல்லோரும் இறந்தார்கள், பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ப எம்பெருமான் அவதரித்தான். ஆனால் வேண்டி தேவர் இறக்க என்று தேவர்கள் வேண்ட, தேவர்கள் இறக்க என்று 2 முறை அந்த சொல்லை பிரயோகிக்கிறாரே என்று சந்தேகம் எழலாம். ஆச்சாரியர்கள் அற்புதமாக விளக்குகிறார்கள். வேண்டி என்றால் எம்பெருமான் தாமே தம்மை வேண்டிக் கொண்டாராம். இந்த பூவுலகத்தில் பிறக்க வேண்டும், நம்முடைய அத்தனை கல்யாண குணங்களையும் நன்கு வெளிப்படுத்துவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது. ஆக தேவர்களுடைய அந்த பிரார்த்தனை ஒரு சாக்காக கொண்டு எம்பெருமான் தாமே மிகவும் விருப்பம் கொண்டு பூவுலகத்தில் அவதரித்திருக்கிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருந்து வசுதேவருக்கு குழந்தையாக வாசுதேவனாக அவதரித்தார். ஆனாலும் தம்முடைய எளிமை முதலான அந்த குணங்களை அவ்விடத்திலே முழுமையாக வெளிப்படுத்த முடியாது என்பதற்காக அடுத்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தார். யசோதையினுடைய மகனாகவே வளர்ந்தார். ஆய்க்குலத்திலே கண்ணனாக வளர்ந்து எல்லாவிதமான திவ்யமான விளையாட்டுகளையெல்லாம் காண்பித்தார். எம்பெருமான் ஆய்க்குலத்திலே வந்து தம்முடைய அந்த லீலைகளையெல்லாம் காட்டி அத்தனை ஆயர்களுக்கும் சிறந்த ஆனந்தத்தை கொடுத்து தாமும் உயர்ந்த ஆனந்தத்தை பெற்றார். ஆய்க்குலம் என்பது எப்படிப்பட்டதுன்னா அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலம் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறார். இடது கையது வலது கையது என்று கேட்டால் சரியாக சொல்ல தெரியாதாம் ஆயர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த தாழ்ந்த குலத்திலே கூட எம்பெருமான் வந்து அவதரித்து அங்கே வளர்ந்து அத்தனை பேரோடு ஒன்றாக கலந்து பழகி இருக்கிறான். அவர்கள் அன்போடு கொடுத்த அந்த வெண்ணெய், பால், தயிர் அது அத்தனையும் எம்பெருமான் ஸ்வீகரித்து கொண்டு அவர்களுக்கு உயர்ந்த ஆனந்தத்தை கொடுத்து தாமும் நிறைவான ஆனந்தத்தை பெற்றார். எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்த பிற்பாடு இனி எந்த அவதாரத்தையும் எடுக்கவில்லை. இனி கலியுகத்தினுடைய முடிவிலே எப்பொழுதோ கல்கியாக அவதரிக்கப் போகிறார். ஆக எம்பெருமான் தன்னுடைய எல்லா அவதாரங்களை காட்டிலும் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தில் தான் உயர்ந்த ஆனந்தத்தை பெற்றார். அதனால தான் இதோடு அவதாரத்தையே ஓரளவுக்கு நிறுத்தி கொண்டு விட்டார் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் ஆழ்வாரும் அற்புதமாக தெரிவிக்கிறார். திவத்திலும் பசுநிறை மேய் புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர் தேவே. ஆயர் குலத்திலே கண்ணனாக அவதரித்த வெம்பெருமான் தன்னுடைய சோதி வைகுந்தத்திற்கு சென்ற பிற்பாடும் அங்கும் தாம் இந்த ஆய்குலத்திலே செய்த அந்த செயல்கள், அந்த லீலைகளையே வைகுந்தத்திலையும் செய்து கொண்டிருக்கிறாராம். திவத்திலும் என்றால் ஸ்ரீவைகுண்டம் பரமபதம், அவ்விடத்திலேயும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி
ஆண் இறைகள், ஆடு மாடு பசுமாடு கன்றுகள் இதை மேய்ப்பதில் தான் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பமாம், ஆனந்தமாம். அதனாலே இடையர்கள் அந்த மாடு கன்றுகளை மேய்க்கும் பொழுது எப்படி ஒளி எழுப்புவார்களோ அந்த மாடு கன்றுகளுக்கு புரியுமா போலே சப்தங்கள் ஒளிகளை எழுப்புவார்கள். அதே போல எம்பெருமானும் வைகுந்தத்தில் இருக்கிற சமயத்தில் அவ்வப்பொழுது இந்த மாடு கன்றுகள் மேய்ப்பது ஞாபகத்துக்கு வந்து அதே மாதிரி தம்முடைய திருப்பவளம் திருவாயாலே அப்படிப்பட்ட ஒளிகளை எல்லாம் எழுப்புகிறாராம். அதைத்தான் ஆழ்வார் அற்புதமாக தெரிவிக்கிறார். திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி. எம்பெருமான் வைகுந்தத்தில் இருக்கும் பொழுதும் தாம் கீழே கண்ணனாக இருந்த சமயத்திலே அந்த மாடு கன்றுகளை மேய்த்ததிலேயே மிகவும் விருப்பம் கொண்டு அதையே நினைத்து கொண்டிருக்கிறார். கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். மாடு கன்றுகளை மேய்க்கும் பொழுதுதான் எம்பெருமானுக்கு உயர்ந்த ஆனந்தம் மகிழ்ச்சி ஏற்படுமாம். அந்த மாடு கன்றுகள் நன்கு மேய்ந்து அதனுடைய வயிறு நிரம்பியதுன்னு சொன்னால் அப்போதான் எம்பெருமானுக்கு மிகவும் திருப்தி, பரம சந்தோஷம் ஏற்படும். அதிலேயும் மாடு கன்றுகளுக்குள்ளே கூட கன்று குட்டிகளை மேய்த்து அதனுடைய வயிறு நிரம்பித்துன்னு சொன்னால் எம்பெருமான் மிகவும் உகக்கிறான். இது என்ன நீர்மை, என்ன தயை! அப்படிப்பட்ட அவ்வெம்பெருமான் அன்று கண்ணனாக அவதரித்து அத்தனை ஆயர்கள் கோபர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுத்தான். அதே ஆனந்தத்தை இன்றும் அர்ச்சா நிலையிலே பெருமாள் கோவில் என்னும் திவ்யதேசத்திலே கண்ணனாகவே ஸ்ரீ பேரருளாளப் பெருமாள் பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் காலை சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ வேணுகோபாலன் திருக்கோலத்திலே எம்பெருமான் அற்புதமாக கைகளிலே புல்லாங்குழலை பிடித்து கொண்டு வேணுகோபால கிருஷ்ணராகவே சேவை சாதிக்கிறார். வேணு என்பதுதான் புல்லாங்குழல். அதை எம்பெருமான் கைகளிலே ஏந்தி கொண்டு அற்புதமாக இசைக்கிறார். பெரியாழ்வார் 10 பாசுரங்களிலே எம்பெருமானுடைய இந்த வேணுகானம் புல்லாங்குழல் இசை அதை அனுபவிக்கிறார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர் இதோர் அற்புதம் கேளீர், தூவலம் பொறியுடைய திருமால் தூயவாயர் குழலோசை வழியே, கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகளிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்னனரே என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். அந்த ஆய்குலத்தில் இருக்கிற அத்தனை பெண்கள் கோபர்கள் அத்தனை பேரும் எம்பெருமானுடைய இந்த குழல் இசை அந்த புல்லாங்குழல் கானத்திலே மிகவும் ஈடுபட்டு நேரே கண்ணன் இருக்கும் இடத்திற்கே நோக்கி வந்தனர். மற்ற ஜீவராசிகள், விலங்குகள், பறவைகள் என்று அனைத்தும் எம்பெருமானுடைய இந்த இசையிலே மயங்கி இப்படியே எழுது சித்திரங்கள் போலே நின்றன என்று தெரிவிக்கிறார். எழுது சித்திரங்கள்னா அந்த விலங்குகளையோ பறவைகளையோ அழகாக சித்திரமாக வரைந்து வைத்தால் அந்த சித்திரத்துக்குள்ளே இருக்கிற அந்த பறவைகளோ விலங்குகளோ அசையுமா? அசையவே அசையாதே. அதை போலே உயிருள்ள இந்த விலங்குகள் ஜீவராசிகள் கூட எம்பெருமானுடைய அந்த இசையாலே கட்டப்பட்டு அப்படியே சித்திரமோ, இது என்ன வரையப்பட்ட சித்திரமா படமா என்று பிரமிக்குமா போலே அசையாமல் அப்படி ஸ்தம்பித்து போய் நின்றன என்று தெரிவிக்கிறார். அன்றொரு நாள் ஆய்குலத்திலே இருக்கிற அந்த அடியவர்கள் மட்டுமே எம்பெருமானுடைய இந்த உயர்ந்த அனுபவத்தை பெற்றனர். ஆனால் அதே அனுபவத்தை இன்றிருப்பவர்களும் இழக்கக்கூடாது என்று தம்முடைய கருணையினாலே பெருமாள் கோவில் திவதேசத்திலே ஸ்ரீ பேரருளாளப் பெருமாள் பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் காலை ஸ்ரீ வேணுகோபாலனாகவே சேவை சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான அழகான திருக்கோலம். பெருமான் உயர்ந்த சவரிக்கொண்டை சாத்தி கொண்டிருப்பார். அதிலே சூரியன், சந்திரன், கலிகத்துராய் முதலான திருவாபரணங்கள், உயர்ந்த மயில் பீலி அதையும் சாத்தி கொண்டு அழகான காது காப்புகள் கர்ணபத்திரங்களை சாத்தி கொண்டு நெற்றியிலே அழகான திலக்கத்தோடு மேலே கழுத்திலிருந்து திருவடி வரை அற்புதமான திவ்யமான ஆபரணங்கள் திருவாபரணங்களை எல்லாம் சாத்தி கொண்டு தம்முடைய திருக்கைகளிலே அந்த உயர்ந்த புல்லாங்குழலை பிடித்து கொண்டு அதை தம்முடைய திருப்பவளத்துக்கு அருகே வைத்து கொண்டிருப்பார். இடது திருவடியை பூமியிலே அழுத்தமாக வைத்துக்கொண்டு வலது திருவடியை சற்று முன்னோக்கி வளைத்து கொண்டு அந்த திருவடியினுடைய திருவிரல்கள் பூமியிலே படுமா போலே குஞ்சித பாதமாக கொண்டிருப்பார். ரொம்ப அற்புதமான திருக்கோலம். பெருமானுடைய பின்பக்கத்தில் சேவித்தால் அழகான ராக்கொடி, ஜடநாகம், புஷ்ப ஜடையோடு இடுப்பிலே ஒட்டியானம் முதலான திருவாபரணங்களோடு ஆச்சரியமாக சேவை சாதிப்பார். எம்பெருமானுடைய பின்பக்கத்திலே உயர்ந்த அழகான பசுமாடு இருக்கும். அந்த பசுமாடு எம்பெருமானுடைய திருவடிகளை தன் நாவினாலே நக்கி சுவைத்து பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தலையை அப்படி முன்னே நீட்டி கொண்டு நாக்கை எம்பெருமானுடைய திருவடிகளை தொடுமா போலே அப்படி நீட்டி கொண்டிருக்கும். பார்ப்பதற்கே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். எம்பெருமானுக்கு இரு பக்கத்திலும் ஸ்ரீதேவி நாய்ச்சியார், பூதேவி நாய்ச்சியார் இருவரும் அழகாக சேவை சாதிப்பார்கள். பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் காலை சூர்ணாபிஷேக உற்சவம் என்பது நடைபெறும். சூர்ணம் என்பது நல்ல நறுமணம் மிக்க வாசனை பொடி, கந்த பொடி என்றும் தெரிவிப்பார்கள்.
உயர்ந்த கஸ்தூரி, மஞ்சள் மற்றும் உண்டான வாசனை திரவியங்கள் அதை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து இடித்து அந்த நறுமணமிக்க அந்த பொடியை எம்பெருமான் சிரசிலிருந்து திருவடி வரைக்கும் அப்படி லேசா தூவுவர்கள். அதுவே சூர்ணாபிஷேக உற்சவம் என்று தெரிவிப்பார்கள். இது ஒரு கொண்டாட்டத்தினுடைய வெளிப்பாடாக எம்பெருமானுடைய இந்த பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. 5 தினங்கள் சிறப்பாக நடந்துவிட்டன. இனி மேற்கொண்டு மற்ற உற்சவங்களும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தவே 6ஆம் நாள் காலை இந்த சூர்ணாபிஷேக உற்சவம் என்பது நடைபெறுகிறது. இந்த சூர்ணாபிஷேக உற்சவத்தின் பொழுது பெருமாள் வேணுகோபால கிருஷ்ணராக சேவை சாதிப்பது மிகவும் பொருத்தம். பெரியாழ்வார் தம்முடைய பாசுரத்திலே அற்புதமாக தெரிவிக்கிறார். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்து அலராயித்தே என்று தெரிவிக்கிறார். கண்ணன் எம்பெருமான் அவதரித்த அந்த சமயத்திலே அடியார்கள் எல்லோரும் மிகவும் ஆனந்தம் கொண்டு தங்கள் கைகளிலே அந்த வண்ண பொடிகள், கந்தப்பொடி, அந்த சூர்ணம் அதையெல்லாம் கைகளில் எடுத்துக்கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி மேலே தூவிக்கொண்டு விளையாடினராம், கொண்டாடினராம். ஆக அதையே நினைவுபடுத்துமா போலே பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் காலை எம்பெருமான் வேணுகோபால கிருஷ்ணனாக சேவை சாதிக்க சூர்ணாபிஷேக உற்சவம் என்பது சிறப்பாக நடைபெறுகிறது. இதற்கு பிற்பாடு எம்பெருமான் உயர்ந்த அந்த நறுமணமிக்க புஷ்ப மாலைகளையெல்லாம் சாத்தி கொண்டு தங்கச் சப்பரம் என்னும் வாகனத்திலே புறப்பாடு கண்டருளுகிறார். பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் காலையும் எம்பெருமான் தங்கச் சப்பர வாகனத்தில் தான் எழுந்தருளினார். பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாளான இன்று காலையும் எம்பெருமான் அதே தங்கச்சப்பர வாகனத்தில் தான் எழுந்தருளுகிறார். 4 தூண்களை கொண்டு மண்டபம் போன்ற அமைப்பிலே இந்த வாகனம் இருக்கும். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ என்று சொல்லப்படுகிற அந்த 4 புருஷார்த்தங்களையும் எம்பெருமானே வழங்குகிறார். அதை வெளிப்படுத்துமா போலே 4 தூண்கள் இருக்கின்றன என்று கொள்ளலாம். அல்லது 4 வேதங்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று இந்த அத்தனை வேதங்களும் எம்பெருமானையே பறைசாற்றுகின்றன என்றும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த தங்கச்சப்பர வாகனத்திலே எம்பெருமான் திருவீதிகளிலே புறப்பாடு கண்டருளி சன்னதிக்கு எழுந்தருளுகிறார். இன்றைய தினம் வைகாசி மாசம் திருமூல நட்சத்திர சுப தினம். சுவாமி மணவாள மாமுனிகளுடைய திருநக்ஷத்திர தினம். ஐப்பசி மாதம் திருமூல நட்சத்திரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் திரு அவதாரம் செய்தார். அவருடைய மாச திருநக்ஷத்திரம் இன்று. அந்த மணவாள மாமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே பெரியாழ்வார் திருமொழி அதற்கு அற்புதமாக வியாக்கியானம், விளக்க உரை சாதித்திருக்கிறார். அந்த பெரியாழ்வார் இந்த வேணுகோபால கண்ணனிடத்திலே மிகவும் ஈடுபட்டவர். பெரியாழ்வார் எப்படி கண்ணனிடத்தில் ஈடுபட்டாரோ அந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாக்கியானம் அருள் இருக்கிற மணவாள மாமுனிகளும் கண்ணபிரானிடத்திலே மிகவும் ஈடுபட்டவர். அந்த மணவாள மாமுனிகளுக்காகவே ஸ்ரீ பேரருளாளப் பெருமாள் இன்றைய தினம் வேணுகோபால கண்ணனாக சேவை சாதிக்கிறார் என்றும் கொள்ளலாம். பெருமாள் திருவீதி புறப்பாட்டை முடித்து கொண்டு வாகன மண்டபத்தை நோக்கி எழுந்தருளுகிறார். வாகன மண்டபத்திலே புஷ்ப மாலைகளையெல்லாம் களைந்துவிட்டு பெருமான் ஏகாந்தமாக புறப்பட்டு பத்தி உலாத்தல் கண்டருளுகிறார். நிதானமாக அடிமேல் அடி வைத்து அடியார்களை நோக்கி எழுந்தருளுகிறார். தம்முடைய திவ்யமான ஆயுதங்கள், திருவாழி, திருச்சங்கு அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு உயர்ந்த அந்த சௌந்தரியம், லாவண்யம் முதலான அழகுகளையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு சதுர்புஜ வேணுகோபாலனாய் அத்தனை பேருடைய கண்களுக்கும் விருந்தாகி எம்பெருமான் பத்தி உலாத்தல் கண்டருளுகிறார். நிதானமாக எழுந்தருளுகிறார். பெருமாளுக்கு முன்னே சிறந்த நாதஸ்வர இன்னிசை கச்சேரி நிகழ்த்தப்படும். பெருமான் அதை கேட்டு ரசித்து கொண்டு எழுந்தருளுவார். பெருமானுக்கு அருகே பல அடியார்களும் பல தொண்டுகளிலே ஈடுபட்டிருப்பார்கள். சில அடியார்கள் எம்பெருமானுக்கு மேல் தட்டி விதானத்தை பிடித்து கொண்டு வருவார்கள். சில அடியார்கள் பெருமானுக்கு பின்பக்கத்தில் இருந்து கொண்டு திரு ஆலவட்ட கைங்கரியத்தை செய்வார்கள். பெருமானுக்கு முன்பக்கத்திலே இரு பக்கத்திலும் திருவெண் சாமரங்களை பிடித்து கொண்டு சில அடியார்கள் தொண்டு புரிவார்கள். பெருமாள் பத்தி உலாத்தல் கண்டருளி அருகே இருக்கும் 4 கால் மண்டபத்திலே ஊஞ்சல் உற்சவத்தை கண்டருளுகிறார். எம்பெருமான் தம்முடைய களைப்பு, சிரமம் அது அத்தனையும் தீரும்படி ரொம்ப ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு ஊஞ்சல் ஆடுகிறார். சற்று நேரம் ஊஞ்சல் ஆடிய பிற்பாடு மீண்டும் பத்தி உலாத்தல் செய்தருளி நேரே தம்முடைய திரு கண்ணாடி அறையை நோக்கி எழுந்தருளுகிறார். எம்பெருமானுடைய இந்த அழகுக்கு கண்ணெச்சில் படாதபடி அர்ச்சக சுவாமி கடஹாரதி, கும்பஹாரதி சமர்ப்பிக்கிறார். கற்பூரஹாரதி செய்கிறார். அது அத்தனையும் பெருமான் ஏற்றுக்கொண்டு நேரே தம்முடைய திரு கண்ணாடி அறையை நோக்கி எழுந்தருளுகிறார். திரு அபிஷேக மண்டபத்திலே எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. திருமஞ்சனத்திற்கு பிற்பாடு எம்பெருமான் திரு கண்ணாடி அறையிலே சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறார். மீண்டும் இன்று மாலை சிறந்த யானை வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளுகிறார்.
இந்த திவ்யதேசமே யானைக்கு மிகவும் முக்கியமான ஒரு திவ்யதேசம். வேழமலை, ஹஸ்திகிரி, அத்தியூர் என்றுதான் இந்த திவ்யதேசமே கொண்டாடப்படுகிறது. இந்திரனுடைய அந்த ஐராவத யானை அதுவே எம்பெருமானுக்கு மலையாக இருந்து தொண்டு புரிகிறது. மேலும் எம்பெருமான் கஜேந்திர வரதன். அன்றொரு நாள் அந்த கஜேந்திரன்கிற யானையை ரட்சித்தார். அந்த யானைக்கு ஓடோடி வந்து அதனுடைய அந்த துன்பத்தை துடைத்தார். அப்படிப்பட்ட கஜேந்திர வரதன் இன்றைய தினம் உயர்ந்த அந்த யானை வாகனத்தின் பெயரிலே எழுந்தருளுகிறார். திருமங்கையாழ்வார் இவ்வெம்பெருமானையே ஒரு யானையாக அனுபவிக்கிறார். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்னும் என்று தெரிவிக்கிறார். உயர்ந்த மதில்கள், அந்த கல்லாலே கட்டப்பட்டிருக்கிற உயர்ந்த மதில்களாலே சூழப்பட்டிருக்கிற இந்த திவ்யதேசம், இந்த சன்னதிக்குள்ளே இருக்கிற வெம்பெருமானே ஒரு யானையைப் போலே அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறான். யானை எப்படி உயர்ந்த விலங்காக இருந்தும் தம்முடைய பாகனிடத்தில் வசப்பட்டு இருக்குமோ, அதே போல எம்பெருமான் சிறந்த பலம், ஞானம், சக்தி அத்தனையும் கொண்டு சிறந்த அந்த சுவாதந்திரியத்தோடு இருக்கிறான். அதே சமயத்தில் அடியார்களுக்கு வசப்பட்டவனாய், ஆழ்வார்களுடைய அந்த பாசுரங்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தன்மையிலே யானையோடு ஒத்தவனாக வெம்பெருமானே சேவை சாதிக்கிறான். பெரியாழ்வாரும் அற்புதமாக தெரிவிக்கிறார். பதக முதலவாய் பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்று அந்த யானை முதலையினுடைய அந்த வாயிலே அகப்பட்டு கொண்டது. அந்த சமயத்திலே கண்ணா கண்ணா என்று அழைத்ததாம். அதற்கு சேர இன்றைய தினம் காலை எம்பெருமான் வேணுகோபால கிருஷ்ணனாக சேவை சாதித்தார். அந்த எம்பெருமானையே இந்த யானை அழைத்ததினாலே இரவு அந்த யானைக்காக தாமே கஜேந்திர வரதனாக வந்து ரட்சித்து அந்த யானையே தமக்கு வாகனமாக கொண்டு எழுந்தருளுகிறார் என்றும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட சிறந்த யானை வாகனத்தில் எம்பெருமான் உயர்ந்த முத்து தொப்பாரம் என்னும் கொண்டையை சாத்திக்கொண்டு அற்புதமான திவ்ய ஆபரணங்களோடு சிறந்த அந்த நறுமணமிக்க மலர் மாலைகள், புஷ்ப மாலைகளோடு எம்பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டருளுகிறான். அந்த கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு அருகே இருக்கிற ஒரு இடத்திலே ஏசல் என்பது நடைபெறும். யானை தம்முடைய முதுகிலே அந்த எம்பெருமானே எழுந்தருளுகிறார் என்ற அந்த ஆனந்தம், பெருமிதம் அதை வெளிப்படுத்துமா போலே முன்னும் பின்னுமாக அப்படி வேகமாக ஓடுகிறதாம். அதையே ஸ்ரீபாதந்தாங்கிகள் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த யான வாகனத்தை முன்னும் பின்னுமாக 3 முறை வேகமாக எழுந்தருள பண்ணுகிறார்கள். இறுதியாக வலது பக்கம் இடது பக்கமாக அந்த யானை அசைந்து நடுவே நிற்கிறது. அப்பொழுது எம்பெருமானுக்கு கற்பூரஹாரத்தி செய்து மேலே உபகாரங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள். பின்னர் எம்பெருமான் கங்கை கொண்டான் மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு சற்று நேரம் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் சன்னதியை நோக்கி எழுந்தருளுகிறார். இப்படி எழுந்தருளுகிற ஸ்ரீ பேருள்ளாள பெருமானுடைய பெருமைகளை ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத் என்னும் ஸ்தோத்திர நூலிலே ஸ்ரீ வேதாந்தாச்சாரியர் பலவாறு விவரிக்கிறார். அதைத்தான் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டியது 26வது ஸ்லோகம். இத்தம் கரீஷ துரபஹ்னவ திவ்ய பவ்ய ரூபான்விதஸ்ய விபுதாதி விபூதி சாம்யாத் கேச்சித் விசித்திரச்சரிதான் பவதோவதாரான் சத்யான் தயா பரவசஸ்ய விதந்தி சந்தஹா. சந்தஹா என்றால் ஞானிகள். ஞானிகள் தான் எம்பெருமானுடைய அவதாரத்தினுடைய அந்த பெருமைகளை உணர்கிறார்கள். கரீஷ, தேவப்பெருமாளே, தேவரீரே இதற்கு முன்பு எத்தனையோ அவதாரங்களை எடுத்தருளினீர். அந்த அவதாரங்களெல்லாம் எப்படிப்பட்டவை? துரபஹ்னவ திவ்ய பவ்ய ரூப என்றால் இல்லைன்னு மறுக்கவே முடியாதாம். அந்த அவதாரங்களெல்லாம் பொய் என்று அதை மறுக்கவே முடியாது. உண்மையான அவதாரங்கள். மெய்யாகவே எம்பெருமான் இந்த உலகத்தில் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டி இருக்கிறான், சாதுக்களை ரட்சித்திருக்கிறான். திவ்ய பவ்ய ரூபான்விதஸ்ய என்றால் எம்பெருமான் அவதரிக்கும் பொழுது அவருடைய திருமேனி என்பது சுத்த சத்வ குணத்தோடு கூடியிருப்பது. வைகுந்தத்தில் எம்பெருமானுக்கு எத்தனை பெருமைகளோ அந்த பெருமைகளில் ஒன்று கூட குறையாமல் இன்னும் அந்த பெருமைகள் நன்கு வளருமா போலேதான் இந்த உலகத்தில் எம்பெருமான் அவதரிக்கிறான். அந்த திருமேனியும் அந்த சுத்த சத்வ குணத்தோடு கூடியிருக்கிற திருமேனியோடே அவதரிக்கிறான். தயாபரவசஸ்ய, மேலும் தயையாலே தூண்டப்பட்டவனாய் அவதரிக்கிறான். பவதஹ, தேவரீருடைய விபுத ஆதி விபூதி சாம்யாத் விசித்திரச்சரிதான் அவதாரான். எம்பெருமான் பல பிறவிகளில் அவதரிக்கிறார். தேவ யோனி, அதே போல மனுஷ யோனி, அதே போல திரியக்கு, ஸ்தாவர யோனி என்று எல்லா விதமான அந்த பிறவிகளையும் எம்பெருமான் அவதரிக்கிறார். அப்படி அவதரித்து பல ஆச்சரியமான செயல்களையும் நிகழ்த்துகிறார். எம்பெருமானுடைய இந்த அவதாரங்களுடைய பெருமைகளை கேச்சித் சந்தகா சத்யான் விதந்தி, சில சாதுக்கள் உண்மையானவையாக அறிகின்றனர்.
சாது என்பவர் யாருன்னா எம்பெருமானிடத்திலே மிகவும் ஈடுபட்டு பக்தியிலே தோய்ந்தவர். சாதுன்னா ரொம்ப அடக்கமாக சண்டை வம்பு தும்புக்கு செல்லாமல் இருப்பவர் என்று பொருள் அல்ல. சாது என்றால் சிறந்த பக்தி, எம்பெருமான ஒரு நொடியும் விட்டு பிரிய முடியாது என்று அந்த உயர்ந்த பக்தியோடு இருப்பவர் சாது. பெருமான சேவித்து கொண்டே இருக்க வேண்டும், அவருக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ இப்போ உயர்ந்த ஞானம் பக்தியோடு இருப்பவர் சாது. அப்படிப்பட்ட சாதுக்களே எம்பெருமானுடைய இந்த அவதாரங்களுடைய உண்மை பெருமைகளையெல்லாம் நன்கு உணர்கின்றனர் என்று தெரிவிக்கிறார். அடுத்து 27வது ஸ்லோகம். சௌஷீல்ய பாவிததீயா பவதா கதஞ்சித் சஞ்சாதிதானபி குணான் வரதத்வதீயான் பிரத்யக்ஷயந்த்யவிகலம் ஸ்தவ சந்நிகிருஷ்டாஹ பத்யுஸ்த்விஷாமிவ பயோதவிருத்தான் மயூகான் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமான் இந்த பல அவதாரங்களை எடுக்கும் பொழுது தம்முடைய பெருமைகளை மறைத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார். இதையே இங்கு தெரிவிக்கிறார். சௌஷீல்ய பாவிததீயா பவதா கதஞ்சித் சஞ்சாதிதானபி குணான் வரதத்வதீயான். ஹே வரதனே, தேவரீர் சௌஷீல்யத்தினாலே, சௌஷீல்யம்னா தம்மை விட தாழ இருப்பவர்களிடத்திலே தாம் தாழ்ந்து கலந்து பரிமாறுவது. ஆய்குலத்துக்களை இருக்கிற அந்த அடியார்கள் அவர்களுக்கு கீழே தம்மை அமைத்து கொண்டிருக்கிறான். அந்த அடியார்கள் இவனை உரலோடு கட்டி வைத்தாலும் இவன் அதற்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால், அப்போ தாழ்ந்தவர்களுக்கும் தன்னை தாழ விட்டு கொள்ளுகிற அந்த சௌஷீல்ய குணம் அதை எம்பெருமான் வெளிப்படுத்துகிறான். அதனாலே தம்முடைய பெருமைகளையெல்லாம் மறைத்து கொள்ளுகிறான். சஞ்சாதிதானபி, பெருமாள் ரொம்ப சிரமப்பட்டு இதையெல்லாம் மறைத்து கொள்ள வேண்டும்னு அப்படி மறைத்து கொண்டு அவதரித்தாலும் பிரத்யக்ஷயந்த் அவிகலம் தவ சந்நிகிருஷ்டாகா, பெருமானுக்கு அருகே இருக்கிற அடியவர்கள், அந்த எம்பெருமானுடைய பெருமைகள்லாம் நன்கு உணர்ந்தவர்கள், அவர்களுக்கு இந்த பெருமைகள் ஒரு நாளும் மறைவதே இல்லை. பெருமான் என்னதான் மறைத்து கொள்ள வேண்டும்னு பார்த்தாலும் அந்த குணங்களெல்லாம் இவர்கள் பிரத்யக்ஷமாகவே அனுபவிக்கிறார்களாம், எம்பெருமானுக்கு அருகே இருக்கும் அடியவர்கள். இதை உதாரணத்தோடு தெரிவிக்கிறார். பத்யுஸ்த்விஷாமிவ பயோதவிருத்தான் மயூகான். பத்யுஸ்த்விஷாம் என்பது சூரியன், ஒளிக்கிரணங்களுக்கெல்லாம் பதியாக இருக்கும் சூரியன். பயோத என்றால் மேகம். மேக கூட்டத்தினாலே அந்த சூரியன் மறைக்கப்பட்ட பொழுது சூரியனுடைய ஒளியானது நமக்கு புலப்படாது. ஆனால் பூமியில் இருக்கிற நமக்குத்தான் சூரியனுடைய ஒளி தெரியாதே தவிர அந்த சூரியனுக்கு அருகே இருப்பவர்கள் தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் அது புலப்படாதா என்ன? சூரியனுடைய சாரதியா இருக்கிற அருணனுக்கு சூரியனுடைய ஒளி கிரணங்கள் தெரியாமலா போகும்? நிச்சயம் தெரியுமே. அதே போல எம்பெருமானுடைய அடியவர்கள் ஞானிகள், அவர்களுக்கு எப்பொழுதுமே எம்பெருமானுடைய பெருமைகள் என்பது மறையவே மறையாது. என்னதான் எம்பெருமான் மறைத்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தாலும் அந்த அடியவர்கள் அந்த எம்பெருமானுடைய அந்த தன்மைகளையெல்லாம் நன்கு சேவித்து அனுபவிக்கிறார்கள், எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் நன்கு கண்டு அனுபவிக்கின்றனர் என்று தெரிவிக்கிறார். அடுத்து 28வது ஸ்லோகம். நித்யம் கரீஷ திமிராவில திருஷ்டயோபி சித்தாஞ்சனேன பவதைவ விபூஷிதாக்ஷாஹ பஷ்யந்த்யுபர்யுபரி சஞ்சரதாம் அதிருஷ்யம் மாயா நிகூட மணபாய மகாநிதிம் துவாம் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய பெருமையை எம்பெருமானுடைய அடியவர்கள் நன்கு தெரிந்து கொள்ளுகிறார்கள், மற்றையோர்கள் அதை உணர்வதில்லை என்று தெரிவித்தாரே. அதற்கு என்ன காரணம்னா, அடியார்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே மிகவும் ஈடுபடுகின்றனர், அந்த திருமேனி அழகை நன்கு அனுபவிக்கின்றனர். எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னா மைப்படி மேனி என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். கண்களுக்கு இழிச்சிக்கொள்ளுகிற அந்த மையாலேயே ஒரு மலை செய்து வைத்தால் அது எப்படி இருக்குமோ, அஞ்சன மலை என்று அந்த மையாலே செய்யப்பட்டிருக்கிற மலை எப்படி இருக்குமோ அது போலத்தான் எம்பெருமானுடைய அந்த திருமேனி அவ்வளவு கருமை நிறம் கொண்டிருப்பதாக சேவை அளிக்கிறது. அதனாலே அதையே கண்களுக்கு இழிச்சிக்கொள்ளுகிற மையாக கொள்ளுகின்றனர் சிறந்த அடியார்கள். கண்களிலே சற்று தோஷம் இருந்தால் அப்போ சித்தர்களிடத்திலிருந்து அந்த மையை வாங்கி கொண்டு கண்களிலே பூசிக்கொண்டால் பார்வை நன்கு தெரியும். சாதாரணமாக கண்களுக்கு புலப்படாதது கூட இந்த மையிட்ட கண்களுக்கு நன்கு புலப்படும். அதே போலத்தான் இந்த அடியார்கள் எல்லோரும் இப்போ எம்பெருமானுடைய அந்த பெருமைகளையெல்லாம் தம்முடைய அந்த யத்தனத்தினாலே பிரயத்தனத்தினாலே காண வேண்டும்னு சொன்னால் காண முடியாது. அப்போ எம்பெருமானுடைய திருமேனியையே பற்றாசாக கொண்டு அந்த திருமேனியை நன்கு அனுபவிக்கின்றனர். அதையே தங்களுடைய கண்களுக்கு விருந்தாக கொடுத்து மை போலே பூசிக்கொள்ளுகின்றனர். அதனாலே பக்தி ஏற்பட்டு எம்பெருமானுடைய பெருமைகளை நன்கு உணர்கின்றனர். பஷ்யந்த் உபரி சஞ்சரதாம் அதிருஷ்யம் மாயா நிகூட மணபாய மகாநிதிம் துவாம். ஆனால் சாதாரண மக்கள், பாமர மக்கள், அவர்களுக்கு எம்பெருமானுடைய பெருமைகள் தெரிவதில்லை. இது எப்படி அமைந்திருக்கிறதுன்னா,
ஒருவனுடைய அந்த நிலம் பூமிக்கு அடியிலேயே புதையல் அமைந்திருக்கிறதாம். ஆனால் அது தெரியாமல் அதற்கு மேலேயே அவன் சஞ்சரிக்கிறான். இப்படியும் அப்படியும் பல தடவை நடந்து வந்தாலும் அந்த பூமிக்கு அடியிலேயே புதையல் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாமல் போகிறதே. அதே போலத்தான் எம்பெருமானுடைய இந்த அழகான திருமேனியை சேவித்து அனுபவித்தால் அதன் மூலமாகவே பக்தி ஏற்பட்டு எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த பெருமைகள் அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நன்கு உணரலாம். அது தெரியாமல் இவர்கள் எல்லோரும் தவிக்கின்றனர் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அடுத்து 29வது ஸ்லோகம். சத்யஸ்த்யஜந்தி வரத த்வயி பத்த பாவாஹ பைதாமஹாதிஷு பதேஷ்வபி பாவபந்தம் கஸ்மை ஸ்வதேத சுகசஞ்சரணோத்சுகாய காராகிருஹே கனகஸ்ருங்கலயாபி பந்தஹா என்று தெரிவிக்கிறார். ஸ்ரீ பேரருளாள பெருமானுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு எம்பெருமானுடைய பெருமைகளை நன்கு உணர்ந்திருக்கிற பெரியோர்கள் அவர்களுக்கு உலகத்திலே எத்தனை இன்பங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் தாழ்ந்தது என்று உதறி விடுவர்களாம். அந்த இன்பங்களையெல்லாம் துன்பங்கள், அது ஏதும் நிரந்தரமானது அல்ல, நித்தியமானதல்ல, உயர்ந்தது அல்ல என்று அத்தனையும் கைவிட்டு எம்பெருமானுடைய திருவடிகளையே எல்லாமாக பற்றி நிற்பர்கள். சத்யஸ்த்யஜந்தி வரத த்வயி பத்த பாவாஹா. ஹே வரதனே, உம்மிடத்திலே அன்புடையவர்கள், உம்மிடத்திலே அந்த பக்தி பாவம் கொண்டிருப்பவர்கள், உன்னோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் சத்யஸ்த்யஜந்தி, அந்த க்ஷணத்திலேயே எம்பெருமானுடைய பெருமையை நன்கு உணர்ந்தவர்களாய் இனி பிரமன் முதலிய அந்த பதவிக்கு உண்டான சொத்து இது அத்தனையும் தாழ்ந்தது என்று விடுவர்களாம். பைதாமகாதிஷு பதேஷ்வபி பாவபந்தம். பிதாமகர் என்பது பிரம்மா. அவர்தான் நம்ம அத்தனை பேருக்குமே பாட்டனார். ஏன்னா எம்பெருமான் நான்முகனைத்தான் முதலிலே படைத்தார். அந்த நான்முகன் மூலமாகத்தான் இத்தனை ஜீவராசிகளையும் எம்பெருமான் படைத்தான். ஆகவே பிதாமகர் என்பது பிரம்மா. பிரம்மா முதலான அத்தனை தேவர்கள், அந்த தேவர்களுடைய சொத்து, ஐஸ்வர்யம், பதவி அது அத்தனையும் தாழ்ந்தது என்று இந்த எம்பெருமானுடைய அடியார்கள் அது அத்தனையும் விட்டு விடுகிறார்கள். எதனாலே? கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுகாய காராகிருஹே கனகஸ்ருங்கலயாபி பந்தஹா என்று அழகா உதாரணம் தெரிவிக்கிறார். ஒருவன் இந்த உலகத்திலே எல்லா இடத்திலையும் சுற்றி திரிய வேண்டும்னு விரும்புகிறான், ஆசைப்படுகிறான். அப்படி ஆசை கொண்டிருப்பவனிடத்திலே உனக்கு உயர்ந்த தங்க விலங்கு, பொன்னாலே செய்யப்பட்டிருக்கிற விலங்கை கையிலே கொடுத்து உன்னை சிறையிலே அடைக்கிறேன், தங்க விலங்கு போட்டு உன்னை சிறையிலே அடைக்கிறேன் என்று சொன்னால் அவன் அதை ஏற்பனா என்ன? தங்க விலங்கோ இரும்பு விலங்கோ அது விலங்குதானே, அதை கையில் இட்டுக்கொண்டு சிறையில் இருப்பது என்பது அவன் விரும்புவனா? ஆக அதே போலத்தான் இப்போ பிரம்மா முதலான அந்த பதவிகள், அந்த சொத்துகள் எல்லாமே தங்கத்தினாலே அமையப்பட்டிருக்கிற கைவிலங்கு. அதனாலே நமக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. மாறாக இந்த சம்சாரத்திலே கட்டுப்பட்டு மேலே புண்ணிய பாப ரூபமான கர்மம் தான் அதிகரிக்கும். ஆக அதை வேண்டாம் என்று தியஜித்து எம்பெருமானுடைய திருவடிகளே வேண்டும்னு பற்றுகிறார்கள் எம்பெருமானுடைய அடியார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அடுத்து 30வது ஸ்லோகம். ஹஸ்தீஷ துக்க விஷதிக்த பலானுபந்தினி ஆப்ரம்மகீட்டம் அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசாத் துரதிக்ரமேனஹ பிரத்யஸ்திரம் அஞ்சலிரசௌ தவ நிகிரஹாஸ்திரே என்று தெரிவிக்கிறார். நம்முடைய அனாதிகாலமான கர்மம், புண்ணிய பாப ரூபமான அந்த கர்மத்தை எம்பெருமான் பார்த்து இந்த கர்மத்திற்கேற்ப இந்த உலகத்திலே அந்தந்த பிறவிகளை எடுத்து சுகதுக்கங்களை அனுபவிப்பாய் என்று எம்பெருமான் நிகிரகித்து விட்டார்னு சொன்னால், நிகிரகிக்கிறதுன்னா எம்பெருமான் அருளாமல் கைவிட்டு விடுகிறார். உன்னுடைய கர்மத்திற்கேற்ப நீ பிறந்து பலன்களை அடைவாய் என்று எம்பெருமான் நம்மை கைவிட்டு விடுகிறார்னு சொன்னால் அப்போ நமக்கு என்ன வழி? அதையே இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஹஸ்தீஷ ஸ்ரீ தேவப்பெருமாளே, ஆப்ரம்ம அபராஹத சம்பிரயோகே, பிரம்மா தொடக்கமாய் புழு ஈராக உள்ள இந்த பிறவிகளெல்லாம் எப்படிப்பட்டவை? துக்க விஷ திக்தபல அனுபந்தினி என்றால் துக்கம், துன்பத்தையே பயனாக கொண்டது. துன்பமாகிற அந்த விஷம் பூசப்பட்டிருக்கிற பலன்களையே பிரம்மா முதலான இந்த பிறவிகள், எல்லா பிறவிகளுமே இந்த பலன்களைத்தான் கொடுக்கும். ஆக அப்படிப்பட்ட பிறவிகளை எனக்கு நீ கொடுப்பதாக முடிவு செய்து என்னை அந்த பிறவிகளிலே போய் பிறப்பாய், உன்னுடைய கர்மத்திற்கேற்ப நீ அனுபவிப்பாய்னு பெருமானே நீர் எம்மை நிகிரகிப்பதற்கு முடிவு செய்து விட்டீர்னு சொன்னால், துஷ்கர்ம சஞ்சய வசாத், பெருமான் எப்பொழுதுமே அருளுடையவர்தானே. ஆனால் அவரும் இப்பொழுது நம்முடைய அந்த துஷ்கர்மங்கள், தீய அந்த பண்புகள், தீய செயல்கள் அதை பார்த்து கோபப்பட்டு அல்ல நீ போய் இந்த பிறவிகளிலேயே பிறப்பாய் என்று நம்மை தள்ளிவிடுகிறாராம். துஷ்கர்ம சஞ்சய வசாத், நம்முடைய பாபங்களுக்கு எம்பெருமான் வசப்பட்டவனாய் சரி இந்த பாபத்தையே இவன் அனுபவிக்கட்டும் என்று நம்மை தள்ளிவிடுகிறார்.
எம்பெருமான் நிகிரகிக்கப் போகிறேன்னு சங்கல்பித்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, மீற முடியாது. துரதிக்கிரமே தவ நிகிரகாஸ்திரே. அதனால எம்பெருமானுடைய அந்த நிகிரகம் என்பதே ஒரு ஆயுதம் போலே நம்மை வந்து தாக்குகிறது. அதை நம்மால் தவிர்க்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நிகிரகம் என்னும் அஸ்திரத்திற்கும் பிரத்யஸ்திரம், எதிர் அஸ்திரம் ஒன்று இருக்கிறது என்று வேதாந்தாச்சாரியர் தெரிவிக்கிறார். அது என்ன அஸ்திரம் என்றால், நக பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசௌ தவ நிகிரகாஸ்திரே. எம்பெருமானுடைய அந்த நிகிரகத்திற்கு எதிர் அம்பு போல இருப்பது நம்முடைய கைகூப்புதலாகிற செய்கை. எம்பெருமானை நோக்கி அஞ்சலி செய்துவிட்டால், இரண்டு கைகளையும் சேர்த்து கைகூப்பி எம்பெருமானே உன்னுடைய அடியவன் நான் என்பதை வெளிப்படுத்தினால், அப்போ எம்பெருமான் தம்முடைய அந்த நிகிரகத்தை பின்வாங்கிக் கொண்டு உடனே அருள் பொழிந்து கருணை மழையாலே நம்மை நனைக்கிறான். ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்திலே தெரிவிக்கிறார், யதா ததாவாபி சகிருத் கிருதோஞ்சலிஹி ததைவ முஷ்ணான் அசுபான் யசேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாது ஹீயத்தே என்று தெரிவிக்கிறார். யாரோ ஒருவன் எம்பெருமான் திறத்திலே கைகூப்பி அஞ்சலியை செய்துவிட்டார்னு சொன்னால், அந்த அஞ்சலிக்காகவே எம்பெருமான் மகிழ்கிறான். எல்லா விதமான நன்மைகளையும் அவனுக்கு அருளுகிறான். அவனுடைய அத்தனை துக்கங்கள் கஷ்டங்களையும் எம்பெருமான் போக்கடிக்கிறான் என்று தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட இந்த அஞ்சலி மிகவும் சிறப்பு கொண்டிருக்கிறது. அஞ்சலி வைபவம் என்றே தனியாக ஒரு கிரந்தத்தையே வேதாந்தாச்சாரியர் அருளி செய்திருக்கிறார். எம்பெருமான் என்பவர் இயற்கையிலேயே அருள் உடையவர்தான். ஆனாலும் நம்முடைய கர்மத்தினாலே எம்பெருமான் சற்று கோபப்பட்டார் என்று சொன்னால், அப்பொழுது எம்பெருமான் திறத்திலே அஞ்சலியை சமர்ப்பித்தால் எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்து நம்மை குளிர கட்டாட்சிக்கிறான் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாமும் அஞ்சலியை சமர்ப்பித்து எல்லா விதமான தொண்டுகளையும் செய்வோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.